பார்த்துங்க. இன்னும் ஃபஸ்ட் ரவுண்ட் முடிய இன்னும் 4 மேட்ச் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் 3 மேட்ச் இருக்குது. நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஃபஸ்ட் ரவுண்ட் முடிக்கிறோமோ நல்லாயிருக்கும். நரேஷ் கொஞ்சம் சீக்கிரம் ஃபாலோ பண்ணி டீமை வருவீங்க. கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிவா. கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிவா, டைமே இல்லை. ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபயாஸ் bowling போட வந்திருக்காரு எலைட் வாரியர்ஸ்லேருந்து. பூபால் ஸ்ட்ரைக் எடுக்கிறார் கேம் சேஞ்சர்ஸ்லேருந்து. ஃபர்ஸ்ட் பாலே ஆஃப் சைடில் ஒரு நல்ல டிரைவுங்க. நல்லா கட் பண்ணி ஒரு சிங்கிள் எடுத்து கொடுத்துருக்காரு கேம் சேஞ்சர்ஸ்க்காக பூபால். கமல் ஸ்ட்ரைக் ஆடிட்டு இருக்காரு கேம் சேஞ்சர்ஸ்லேருந்து. ஒயிட் பால். ஒரு ஆஃப் சைடில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக்குங்க. மறுபடியும் கமல் கிட்ட இருந்து ஒரு சிங்கிள். ஒரு நல்ல பாலுங்க. ஒரு நல்ல ரைசிங் பால் போட்டார் ஃபயாஸ். மறுபடியும் ஒரு நல்ல பால் போட்டிருக்காருங்க ஃபயாஸ். ஆனால் அதை வந்து லாபகமாக ஆடி இருக்காரு ஸ்லிப் திசையில் பூபால். 2 ரன். ஓ, ரன் அவுட் வாய்ப்புங்க. மிஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ரன் அவுட் வாய்ப்பை எலைட் வாரியர்ஸு. 1 ரன். லாஸ்ட் பால். நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஒரு சிங்கிள் கமல் கிட்டேருந்து. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 7. அம்பையர்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் புஷ் பண்ணுங்க. செகண்ட் ஓவர் போட சொல்லுங்க, டைம் இல்லை. நீங்கள் தான் அங்கே புஷ் பண்ணணும். செகண்ட் ஓவர் பவுலர் நேம்ங்க. ரியாஸ் வந்திருக்காரு. ஃபயாஸ் போட்டார் ஃபர்ஸ்ட் ஓவர். செகண்ட் ஓவர் ரியாஸ். 2 பேருக்குமே ஒரு நல்ல ஸ்டார்ட் தாங்க. ஒரு நல்ல பால் போட்டார். நல்லா சிங்கிள் ஆடி இருக்கார் கமல்.
ஒரு ஆஃப்ல ஒரு டிரைவ் பண்ணியிருக்காங்க. 2வது ரன் ஓடுறாங்க. ரன் அவுட் சான்ஸா? அவுட். 2வது ரன்ல ரன் அவுட் ஆயிருக்காங்க. நல்லா ஆடிட்டு இருந்தாங்க 2 பேருமே. கமல் ஒரு நல்லா ஆடினாருங்க. ஒரு 4 ரன் 5 ரன் ஆடிட்டு இருந்தாரு. அவுட் ஆயிட்டாரு. ரன் அவுட் மூலியமா வெளியில வந்திருக்காரு. அடுத்தது ஆகாஷ் உள்ள போறாரு கேம் சேஞ்சர்ஸ்ல இருந்து. தேர்ட் பால் போடுறாரு ரியாஸ். 2 பால் நல்லா போட்டிருக்காரு. 2 சிங்கிள் போனாலும் ஒரு ரன் அவுட் மூலியமா எடுத்திருக்காங்க. பூபால் ஒரு யோசிச்சு ட்ரை பண்ணாருங்க. ஆனால் டாட் விழுந்துருங்க. ஒரு நல்லா யோசிச்சு போட்டார் பவுலரு. ஒரு டாட் பால். மறுபடியும் ரிவர்ஸ் போனாருங்க. ரன் அவுட் வாய்ப்பா? இல்லை, நாட் அவுட். தப்பிச்சிருக்காரு ஆகாஷ். பூபால் ஒரு திருப்பி ரிவர்ஸ் போனாரு. ஆனால் நல்லா யோசிச்சு போடுறாருங்க ரியாஸ். மறுபடியும் ஒரு டாட் பாலுங்க. ஒரு 3 பால் தொடர்ந்து போட்டிருக்காரு டாட்டு. கடைசி பால் 3வது ஒரு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு ரியாஸ் எலைட் வாரியர்ஸ்க்கு. கடைசி பால். ஓவரா? ஓவர். ஒரு நல்ல ஓவர் போட்டிருக்காருங்க ரியாஸ் எலைட் வாரியர்ஸ்க்காக. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 9. தேர்ட் ஓவர் போட சுதன் வந்திருக்காங்க எலைட் வாரியர்ஸ்ல இருந்து. ஆகாஷ் ஸ்ட்ரைக் எடுக்கிறாரு. ஆகாஷ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக் பண்ணுறாருங்க இந்த ஓவரில், இந்த மேட்ச்சில். ஸ்கோரு 2 ஓவருக்கு கம்மியாக தான் இருக்குது, 9 ரன்னு. ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்காங்க கேம் சேஞ்சர்ஸ். ஒரு நல்ல ஷாட் ஆடினாருங்க. கேட்சா? கேட்ச். லெக் சைடில் போலங்க காலையில இருந்து. ஃபர்ஸ்ட் பாலே நல்லா போட்டிருக்காரு சுதன். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்துருக்காரு. கேம் சேஞ்சர்ஸ்ல இருந்து அவங்க கேப்டன் கௌதமே உள்ள போயிருக்காரு. ஒரு நல்ல ஆஃப் சைடில் லெக் சைடில் ஒரு நல்ல ஃப்ளிக் ஆடினாருங்க சிங்கிள். நல்லா சென்சிபிளாக ஆடி இருக்காரு கௌதம். வைடுங்க, வைட்.
இந்த வைடு கொஞ்சம் கேம் சேஞ்சஸ்க்கு இந்த வைடு வந்து கொஞ்சம் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணும். ஸ்கோர் வரல கொஞ்சம் நேரமாக. ஒரு நல்ல ஷாட்டுங்க பூபால் கிட்ட இருந்து. 4 போகுமா? 4ங்க. ஒரு நல்ல ஷாட்டு. பூபால் போன ஓவரில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. ஆனால் இந்த ஓவர் ஒரு பெரிய ஸ்கோர் ஆனோன்னு பார்த்து ஃபர்ஸ்ட் பாலே ஆடி இருக்காரு. பவுண்டரி. அந்த வைடு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணியிருக்குங்க கேம் சேஞ்சர்ஸுக்கு. அடுத்த பாலே 4 போயிருக்கு. ஒரு நல்ல திருப்பியும் ஒரு நல்ல கான்ஃபிடன்ட் கொடுக்கும் அவங்களுக்கு இது. நல்லா ஆடிட்டு இருக்காருங்க பூபால். மறுபடியும் ஒரு சூப்பரான ஷாட்டுங்க ஆஃப் சைடில். 2வது ரன் வாய்ப்பு இல்லைங்க. ஃபீல்டர் சூப்பராக கட் பண்ணிட்டாரு. ஒரு ரன் மட்டுமே. இன்னும் 2 பால் இருக்குங்க இந்த ஓவரில். ஒரு ரிவர்ஸ் ஸ்விப் சான்ஸுங்க. நல்ல ஷார்ட் பால் பார்த்தாரு, கனெக்ட் ஆகல. கடைசி பந்து. ஓ, போன பால் கனெக்ட் ஆகலைங்க. இந்த பால் மேலே போயிருக்கு. பவுண்டரிங்க. கௌதம் ஒரு அருமையான ஷாட் ஆடி இருக்காரு. பவுண்டரி. ஓவர். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 20. 20க்கு 2 விக்கெட் போயிருக்கு. செகண்ட் ஓவரில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க கேம் சேஞ்சஸ். மறுபடியும் அந்த ஃப்ளோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தேர்ட் ஓவரில் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்கோர் வந்திருக்கு 3 ஓவருக்கு. இப்போ மறுபடியும் எலைட் வாரியர்ஸ் இதை வந்து கொஞ்சம் நிப்பாட்டோன்னு பார்க்குறாங்க. 4th ஓவர் போட வந்திருக்காரு. மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட ஃபயாஸ் வந்திருக்காரு. இந்த கேம் சேஞ்சஸோட ஃப்ளோவை கொஞ்சம் நிப்பாட்டணும்னு ட்ரை பண்ணுறாருங்க. பூபால் செம ஃபார்மில் இருக்காருங்க. அருமையாக ஆடிட்டு இருக்காரு. கௌதமும் சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அவங்களுக்கு. அவங்க டீம் கேப்டன் நல்லா சென்சிபிளாக ஆடுறாருங்க. சூப்பராக ஆடுறாருங்க. சரியான ஒரு ஃப்ளிக்குங்க. 2வது ரன் சான்ஸுங்க. ரன் அவுட் வாய்ப்பா. அவுட். நல்லா ஆடிட்டு இருந்தாருங்க. நல்லா படுதுங்க. கௌதமுக்கு சூப்பராக ஆடிட்டு இருந்தாரு. அவர் நின்னார்னா ஒரு பெரிய ஸ்கோர் செட் பண்ணியிருக்கலாம். துரதிருஷ்டமாக அவுட் ஆயிட்டாரு. ரன் அவுட் ஆயிட்டாருங்க. ஒரு மிஸ்ஃபீல்டு தான், கணிச்சு தான் ஓடினாங்க. ஆனால் த்ரோ ஷார்ப்பாக வந்துடுச்சுங்க ஃபாஸ்ட்டாக. நிர்மல் உள்ளே போயிருக்காங்க கேம் சேஞ்சர்ஸ்லேருந்து. அவர் ஒரு நல்ல ஆட்டக்காரர் தான். ஸ்டிக்கை சரி பண்ணுங்க. ஸ்டிக்கு கொஞ்சம் சாஞ்சிருக்க மாதிரி இருக்கு. தேங்க்யூ. சூப்பர் ஆடி இருக்காருங்க. ஆஃப் சைடில் ஒரு கட்டு. 2 ரன்னுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நல்ல ஃபீல்டிங்க. 1 ரன் மட்டுமே.
அடுத்த மேட்ச் யுனைடெட் 11ஸும் கோலாசிசியும் கொஞ்சம் டாஸ் போடுறதுக்கு இந்த இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே கொஞ்சம் டாஸ் போட வந்துருங்க இங்கே ஸ்டேஜாண்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே. நோ பால் வந்துருக்குங்க. சூப்பராக மறுபடியும் ரன் அவுட் சான்ஸ் இல்லைங்க, ஓடிட்டார் நிர்மல் ஃபாஸ்ட்டாக. பூபால் டீமோட சுச்சுவேஷன் தெரிஞ்சு கரெக்டாக ஆடிட்டு இருக்காரு. ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பராக இருங்க. ஒரு ரன் மட்டுமே. இந்த ஓவரோட கடைசி பந்துங்க இது. அருமையாக ஆடுறாருங்க பூபால். நல்ல ரன்னிங் நிர்மல் கிட்ட இருந்து. ஒரு ரன் ஓவர். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 27. அம்பையர் ஸ்டிக்கை கொஞ்சம் சரி பண்ணிடுங்க. அம்பையர்ஸ் கொஞ்சம் புஷ் பண்ணுங்க, டைம் இல்லை. மறுபடியும் ரியாஸ் வந்திருக்காருங்க 5th ஓவரை போடுறதுக்கு. ரெண்டாவது ஒரு அருமையாக போட்டவருங்க இவர். வெறும் 2 ரன்ல போட்டு போனார். 27. 4 overs 27. 4 overs 27 for 3. ரெண்டு ஓவர் இருக்கு. ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணணும்னு பார்க்குறாங்க கேம் சேஞ்சர்ஸ். மறுபடியும் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரியாஸ். ரெண்டாவது ஓவர் கேம் அவங்க கையில் எடுத்து வந்து கொடுத்தாரு அவர். வெறும் 2 ரன் மட்டுமே போட்டு திருப்பி 5th ஓவர் அவரை நம்பி கொடுத்துருக்காங்க எலைட் வாரியர்ஸ். நடுவில் விழுந்திருக்கு. 2 ரன் போர் டான்ஸா. நல்ல ரன்னிங்க நிர்மல் கிட்ட இருந்து. இரண்டு ரன். ஓ, லெக் சைடில் ஒரு நல்ல ஸ்வீப்புக்கு ட்ரை பண்ணாருங்க. ஆனால் பால் மிஸ் ஆயிருக்குங்க. நல்லா திருப்பியும் ஒரு நல்ல ஓவர் கொண்டு 3 பால் போட்டிருக்காரு. ஸ்ட்ரைட்டில் ஆடி இருக்காங்க. ஒரு டிரைவர் 2 ரன் கிடைக்குமா? ஒரே ரன்னுங்க. 4 பால் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 4 பால் சூப்பராக போட்டிருக்காரு. 3 ரன்ல போட்டிருக்காரு. ஸ்கூப் ஆனாருங்க. ஆனால் கனெக்ட் ஆகலைங்க. ஃபீல்டர் இல்லைன்னு பார்த்தாரு, ஆனால் பேட்டில் கனெக்ட் ஆகலை. கடைசி பால் நல்ல ஒரு 3 ரன் ஓவர் போட்டிருக்காருங்க. சூப்பராக போட்டிருக்காரு எலைட் வாரியர்ஸ்க்காக. ஓ, பெரிய ஷாட்டுக்கு போனாருங்க. மறுபடியும் ஒரு நல்ல டாட் பாலுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக போட்டிருக்காரு. திருப்படியும் ஒரு ஓவர். வெறும் 3 ரன் மட்டுமே. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 30. 2 ஓவரில் வெறும் 5 ரன் தாங்க போட்டிருக்காரு ரியாஸ். மற்ற ஓவரில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 3 ஓவரில்.
ஆனால் அவர் 2 ஓவர் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக போட்டிருக்காரு. இப்போ கடைசி ஓவர் போட வந்திருக்காங்க. கடைசி ஓவர் இது. கடைசி ஓவர் போட மேத்யூ வந்திருக்காங்க எலைட் வாரியர்ஸ்க்காக. இன்னும் ஒரு 10 ரன் ஆடணும்னு பார்க்குறாங்க கேம் சேஞ்சர்ஸு. டிஃபெண்ட் பண்ணணுன்னா ஒரு 40 ரன்னாக தேவைன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல டிரைவுங்க ஆஃப் சைடில், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிரைவுங்க. அது பவுண்ட்ரியா? மறுபடியும் மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காங்க. இங்கே 4 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. பவுண்டரி போலனா என்னடா, நான் ஓடி எடுப்பேன் 4 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. நல்ல பேட்டிங் பூபால் கிட்ட இருந்தும் நிர்மல் கிட்ட இருந்தும். ரன்னிங் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் 4 ரன் ஓடி இருக்காங்க. போல்டுங்க, சூப்பர் பால் போட்டார். நல்லா ஆடி இருக்காங்க பூபால். கேம் சேஞ்சர்ஸ் கோவம். இன்னும் 4 பால் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே 4 ரன் வந்திருக்கு. 4 பால்ல ஒரு 7-8 ரன் அண்ணா நல்லா இருக்கும்னு பார்க்குறாங்க. ரெண்டாவது பால் பெரிய ஷாட்டுக்கு போனார் பூபால். ஆனால் பால் அவரை ஏமாற்றி ஸ்டிக்கு போயிடுச்சு. இன்னும் 4 பால் இருக்கு. நல்ல டார்கெட் செட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. மறுபடியும் ரிவர்ஸ் ஆட பார்த்தாருங்க. நான் ஆஃப் சைடில் காத்து அண்ணா போயிடுன்னு பார்க்குறாங்க. டாட் பால். மேத்யூ நல்லா போட்டிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால் 4 போனாலும் அடுத்த 2 பால் சூப்பராக போட்டிருக்காரு. நல்ல ஒரு டிரைவுங்க. 4 போகுமா? சரியான ஃபீல்டிங், பட் மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காருங்க. கட் பண்ணிட்டாருன்னு நினச்சோம். 4 ஒரு நல்ல ஷாட்டுங்க கணேஷ் கிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கவர் டிரைவுங்க. அது கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அடிச்சாருங்க. அது அருமையாக ஆடி இருக்காரு. இன்னும் 2 பால் இருக்குங்க. நல்ல ஒரு பால் பவுன்ஸ் பால் கணிச்சு சிங்கிள் ஆடிட்டாரு. கடைசி பாலுங்க, லாஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸுங்க இது. டாட் பாலுங்க. சொன்ன மாதிரி ஒரு 10 ரன்னு போதும்னு பார்த்துட்டாங்க. ஆனால் டாட் பால் ஆச்சு. 2 பவுண்டரி வந்தும் அது ஸ்கோர் பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியல. 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 39. 9 ரன் வந்திருக்குங்க. டார்கெட் 40. கேம் சேஞ்சர்ஸ் கொஞ்சம் ஃபீல்டிங் சீக்கிரமாக செட் பண்ணிவிடுங்க. எலைட் வாரியர்ஸும் கொஞ்சம் பேட்ஸ்மேன் ரெடியாக உள்ளே இறக்கிடுங்க. டார்கெட்டை வெற்றிகரமாக எடுப்பாங்களா எலைட் வாரியர்ஸ், இல்லை இந்த ரன்னே போதும் எங்களுக்கு அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணுவாங்களா கேம் சேஞ்சர்ஸ்ன்றது இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் தெரிஞ்சிடும். மேட்ச் பரபரப்பாக போகுது. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ரிசல்ட்டுக்காக. அம்பையர்ஸு கொஞ்சம் தண்ணி கொடுங்கப்பா, தண்ணி காட்டுங்க.
40 ரன் நல்ல ஒரு ஸ்கோர் தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 36 34 தாங்க எடுத்தாங்க. அதே டிஃபெண்ட் பண்ணாங்க ஒரு நல்ல bowling லைன் வச்சுக்கிட்டு. கேம் சேஞ்சஸ் கொஞ்சம் ஃபீல்டிங் போயிடுங்க. டைம் இல்லைங்க, டைம் இல்லை எங்களுக்கு. நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக bowling போடுங்க. பேட்ஸ்மேன் போயிடுங்க. எலைட் வாரியர்ஸ்லேருந்து பேட்ஸ்மேன் உள்ளே இறக்கிடுங்க. எலைட் வாரியர்ஸ் வந்து கொஞ்சம் பேட்டிங் இறங்கிடுங்க. கேம் சேஞ்சர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக ஃபீல்டிங் செட் பண்ணுங்கள். அம்பையர் கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள் உள்ள. எங்கள் அம்பையர் ப்ரொஃபஷனலாக ரெடி வராருங்க. இதுக்கப்புறம் பாருங்கள் டிசிஷன் ஒன்று ஒன்று எப்படி இருக்க போகுதுன்னு. எலைட் வாரியர்ஸ் பேட்டிங் போயிடுங்க. பேட்ஸ்மேன் கொஞ்சம் உள்ளே இறங்கிடுங்க. எலைட் வாரியர்ஸ்லேருந்து இங்கே ஸ்டேஜ் ஆண்ட ஒருத்தர் வந்துருங்க. பேட்ஸ்மேன் நேம்லாம் எங்களுக்கு தெரியணும். எலைட் வாரியர்ஸ் கொஞ்சம் பேட்டிங் வந்துருங்க உள்ள. பேட்ஸ்மேன் உள்ளே போயிடுங்க. பேட்ஸ்மேன் உள்ளே போயிடுங்க. ஃபைனல் கால். ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கேன், டைம் இல்லை. யுனைடெட் லெவன்ஸ்லேருந்து யுனைடெட் லெவன்ஸ் கேப்டனும் கோலா சிசி கேப்டனும் கொஞ்சம் வந்து டேஸ் போட்டுடலாம். பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக செட் பண்ணி போடுங்க. அம்பையர்ஸ் கொஞ்சம் புஷ் பண்ணுங்க, டைம் இல்லை. டேஸ் போட கோலா சிசிலேருந்து வந்துருங்க. யுனைட்லேருந்து வந்துட்டாங்க. கோலா சிசி டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸில் கொஞ்சம் டிசிஷன் சொல்லிவிடுங்க. மேட்ச் முடிஞ்ச உடனே யார் ஃபீல்டிங்கோ கொஞ்சம் உள்ளே இறங்கிடுங்க. இன்னும் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃபே 3 மேட்ச் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ஆகுது, நம்ம ஃபஸ்ட் ரவுண்டாவது நம்ம வந்து 6 ஓவர் நடத்தணும்னு பார்த்துட்ருக்கோம். அதை கம்மி பண்ண வச்சிடாதீங்க. ஒரு லெக் சைடில் ஒரு நல்ல டிரைவுங்க.
2 ரன் ஓடி இருக்காங்க. 2 ரன்னா 1 2. ஃபீல்டிங்கில் ஒரு மாற்றம். ஆஃப் சைடில் ஒரு கட் பண்ணியிருக்காருங்க. 1 ரன் போயிருக்கு. ஒரு ஸ்வீப் பண்ணாருங்க. வைட். ரன் அவுட் சான்ஸா? மெரிஸ்டாருங்க ஸ்டிக்கை. த்ரோ கரெக்டாக வந்திருந்தால் அவுட் பண்ணிடலாம். நல்ல பேக்கப் வந்தார் கௌதம். நல்லா தடவிட்டு 1 ரன் போயிருக்காங்க. ஆஃப் சைடில் தட்டிட்டு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இதை வந்து ரொட்டேட் பண்ணி ஆடுற ஸ்கோருன்னு தெரிஞ்சிருக்கு. 36 பால் 40 தான். ரொட்டேட் பண்ண மறுபடியும் ஆஃப் சைடில் ஒரு கட்டுங்க. 2 ரன்னுக்கு முயற்சி பண்ணுறாங்க. 2 ரன் ஓடுறாங்க. ரன் அவுட்டா? அவுட்டுங்க. ப்ளம் அவுட்டுங்க. இது ஸ்க்ரீன்லேயே இல்லைங்க. பேட்ஸ்மேனு நல்லா ஆடிட்டு இருந்தார். தேவையில்லாத 2வது ரன்னு. ஏன்னா நல்ல ஃபீல்டிங்க ஸ்ரீதர்கிட்ட இருந்து. நல்ல த்ரோ வந்திருக்கு. பேட்ஸ்மேன் கொஞ்சம் உள்ளே வந்துடுங்க. விக்கெட் விழுந்த உடனே கொஞ்சம் பேட்ஸ்மேன் இறங்கிடுங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ளே வாங்க. எத்தனை பால் இருக்குடா? ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் நான் சொல்றேனா? லாஸ்ட் பால். ஒரு எவ்வளோ? வைடு ஒன்று போட்டான். 2 டபுள்னா ஃபர்ஸ்ட் 2 பால் டபுள். கடைசி பாலுங்க ஃபர்ஸ்ட் ஓவரில். ஆஃப் சைடில் ஒரு நல்ல ஷாட் ஆடி இருக்காங்க. கட் பண்ணுவாங்களா சஞ்சய்? கட் பண்ணிட்டாருங்க. 2 ரன் ஓடிட்டாங்க. ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க எலைட் வாரியர்ஸ் கிட்ட இருந்து. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 10. செகண்ட் ஓவர் போட கேம் சேஞ்சர்ஸ்லேருந்து சஞ்சய் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஒரு நல்ல தொடக்கம் கொடுத்துருக்காங்க எலைட் வாரியர்ஸ்லேருந்து. 10 ரன் ஆடி இருக்காங்க. இன்னும் பால் டு பால் ரன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்னும் 30 பால் 30 தான் ஆடணும்.
ஒரு நல்ல பாலுங்க. இந்த ஓவர் நல்லா பிடிச்சி கொடுப்பாரா சஞ்சய் கேம் சேஞ்சர்ஸ்க்காக? இல்லை அதே ஃப்ளோவை கண்டினியூ பண்ண போகிறாங்களா எலைட் வாரியர்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சஞ்சய். ஓ நல்ல ஃபீல்டிங். நல்ல ஃபீல்டிங்க ராஜுவேர் கிட்டேருந்து. நான் த்ரோ வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க அடிக்க முடியாமல். ரன் அப் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப் சைடில் மறுபடியும் ஒரு கட்டுங்க. 2 ரனுக்கு முயற்சி. கம்ஃபர்டபுளாக ரீச் ஆகிட்டாங்க. நல்ல ரன்னிங்கு. ஒரு நல்ல பாலுங்க. ஒரு நல்ல ரேசிங் பால் போட்டிருக்காங்க. நல்லா போட்டிருக்காரு. சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். இப்போ நல்லா போட்டிருக்காருங்க 5 பால். நல்லா கம்ப்ளீட் பண்ணுறாரான்னு பார்ப்போம். நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க இந்த ஓவரை. ஒரு நல்ல ஓவர் கொடுத்துருக்காரு கேம் சேஞ்சர்ஸ்க்கு சஞ்சய். 4 ரன் ஓவர் போட்டிருக்காரு. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 14. நல்ல ஓவர் போட்டிருக்காரு. கேம் சேஞ்சர்ஸுக்கு திருப்பி மேட்ச்சில் பிடிச்சி கொடுத்து மேட்சை கொண்டு வந்திருக்காரு உள்ள. இன்னும் 24 பால் 26 ரன். தேர்ட் ஓவர் போட கேம் சேஞ்சர்ஸ்க்காக ஜான் வந்திருக்காங்க. ஒரு நல்ல லெக் சைடில் ஒரு டிரைவுங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங்க ஸ்ரீதர் கிட்டேருந்து. 2 ரன்.
ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் 24 பால் 26ன்றது ஒரு பெரிய ஷாட்லாம் வேண்டாம், ரொட்டேட் பண்ணாலே போதும்னு ஆடிட்டுருக்காங்க. தேவையில்லாத ஒரு ஷார்ட் பால் போட்டாருங்க ஜானு. 4 போகுமா? விரட்டி இருக்காங்களா? 4ங்க. ஒரு நல்ல ஷார்ட் பால் போட்டு உடச்சிட்டாருங்க. லெக் சைடில் அடிச்சிட்டாங்க கரெக்டாக. ஃபீல்டிங் பேக்கப் இல்லை, ஃபீல்டிங் ஃபுல்லாக ஆஃப் சைடில் செட் பண்ணிவிட்டு தேவையில்லாத ஒரு லெக் சைட் பாலு. கேட்சா? நல்ல கேட்ச் எடுத்துருக்காங்க சஞ்சய். திருப்பி பிடிச்சிருக்காரு ஜான் அந்த விக்கெட்டை எடுத்து. நாலு பால் போட்டிருக்காங்க. 4 பாலில் 7 ரன் ஆடிட்டாங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருங்க எலைட் வாரியர்ஸ். விக்கெட் விழுந்ததுன்னா கொஞ்சம் பேட்ஸ்மேன் சீக்கிரமாக உள்ளே வாங்க, டிலே பண்ணுறீங்க. ஒரு லெஃப்ட் பேட்ஸ்மேன் இறங்கியிருக்காரு. கோலா சிசி கொஞ்சம் டிசிஷன் சொல்லிடுங்க. 5 மினிட்ஸா? மேட்ச் முடிய போகுதுங்க. மேட்ச் முடிய போகுது. இன்னும் 2 ஓவர் தான் இருக்குது. ஆல்ரெடி டிலேவாக போயிட்டுருக்கு. லேட்டாக வர டீமுக்கு கம்பல்சரி ஓவர் கம்மி பண்ணப்படும், அந்த ஒரு டீமுக்கு மட்டும். ஏன்னா டைமு சொன்னதை விட லேட்டாக வரக்கூடாது. ஆல்ரெடி மேட்ச் டிலேவாக போயிட்டுருக்கு, அது உங்களுக்கும் தெரியும். நாங்கள் நேற்றுலேருந்து ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் எல்லாருக்கும், டைமுக்கு வாங்க டைமுக்கு வாங்க, ஒரு 1/2 அன் ஹவர் பிஃபோராக வாங்கன்னு. அப்புறமா எங்கள் மேலே தப்பாக நினச்சிக்காதீங்க. நல்ல ஒரு கிரவுண்டை கவர் பண்ணி நிர்மல் நல்ல ஒரு கேட்ச் எடுத்துருக்காருங்க. ஓவர் 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 21. இன்னும் பால் டு பால் ஆடணுங்க. 18 பால் 19. மறுபடியும் 5th ஓவர் போட, சாரி 4th ஓவர் போட சஞ்சய் வந்திருக்காரு. ஒரு நல்ல பாலுங்க. ஃபஸ்ட்டு பாலே பீட்டன் எடுத்திருக்காரு சஞ்சய். 18 பால் 19 அடிக்கணுங்க. ஓலா சிசி உங்களுக்கு 8 மணிக்கு டைம் சொல்லியிருக்கோம், மணி 9 ஆகுது.
மேட்ச் முடியறதுக்காட்டி கொஞ்சம் சீக்கிரமாக இப்போ டிசிஷன் சொல்லிட்டிங்கன்னா மேட்ச் முடியறதுக்காட்டி கொஞ்சம் ஃபீல்டிங் உள்ளே இறங்கிடுங்கணும் முடிஞ்ச உடனே. பார்த்துக்குப்பா. நான் இன்றைக்கி ஏன் இப்படி புஷ் பண்ணுறோன்னா இன்றைக்கி வந்து மொத்தம் 14 மேட்ச்சு. 14 மேட்ச் நான் எப்படி நட்டி முடிக்க போகிறோன்னு தெரியல. நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணால் தான், டைமுக்கு வந்தால் தான். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டாவது நம்ம 6 ஓவர் பண்ணிடணுன்னு பார்க்குறோம். அதுவும் கம்மி பண்ண வச்சிடாதீங்க. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க சஞ்சய். ஒயிட் பால். ஒரு நல்ல 2 டாட் போட்டாருங்க ஸ்டார்டிங்கு. நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு ஃபோர்த் ஓவரில் சஞ்சய். அந்த மறுபடியும் ஒரு டாட் போட்டிருக்காருங்க. சூப்பராக போட்டிருக்காரு சஞ்சய். மறுபடியும் ஒரு டாட்டுங்க. 4 டாட் போட்டிருக்காரு இந்த ஓவர். சூப்பராக போட்டிருக்காரு. இன்னும் 2 பால் டாட் போட்டு நல்ல ப்ரெஷர் கொடுப்பேன். எலைட் வாரியருக்கு ரொம்ப ப்ரெஷராக போயிட்டுருக்காங்க இப்போது. ஒரு பெரிய ஷாட் தேவைன்னு உங்களுக்கு தெரியும். நல்லா யோசிக்கிறாருங்க பவுலர். மேன்கன் ட்ரை பண்ணார், ஆனால் பேட்ஸ்மேன் உள்ளே இருக்கிறது க்ளீனாக பார்க்குறாரு. மறுபடியும் ஒரு டாட் பாலுங்க. ஸ்ட்ரைக் வாங்குறாருங்க அவர். நான் ஸ்ட்ரைக் வாங்கிட்டாருங்க. சூப்பர் ஓவர் ஒன்று போட்டிருக்காரு. ரன் அவுட். இது கடைசி பாலுங்க. ஒரு பெரிய ப்ரெஷர் உருவாகிட்டு இருக்கு எலைட் வாரியர்ஸ் மேலே. கடைசி பாலை நல்லா போட்டு முடிக்கணும்னு பார்க்குறாங்க கேம் சேஞ்சர்ஸ். ஏன்னா இந்த பால் ஒரு டாட்டோ ஒரு சிங்கிளோ வந்ததுன்னா இன்னும் எலைட் வாரியர்ஸ் மேலே பெரிய ப்ரெஷரு. அதே மாதிரி எலைட் வாரியர்ஸ் இந்த பாலை ஒரு 3 ரன் இல்லை 4 ரன் அது ஆடணும்னு பார்க்குறாங்க. அப்போ தான் 2 ஓவரில் 12 பால் ஒரு 15 16 அப்படி வரும். அவங்களுக்கும் ஈஸியாகும். 2 பேருமே இந்த பாலில் ஒருத்தர் வந்து அவங்க மேலே ப்ரெஷரை ஏற்றணும்னு பார்க்குறாரு, ஒருத்தர் வந்து அவங்களோட ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. கடைசி பால். ரிவர்ஸ் ஆடி இருக்காருங்க. நல்லா கனெக்ட் ஆகலை. ஒரு ரன் மட்டுமே. ஓவர். நல்ல ஓவர் போட்டிருக்காருங்க சஞ்சய் கேம் சேஞ்சர்ஸ்க்கு. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 23. 17 ஆடணும். 12 பால் 17. 3 ரன்னுக்கு போட்டிருக்காருங்க இந்த ஓவரை. ரெண்டு ரனில் போட்டிருக்காரு. 23.
ஒரு அருமையான ஓவர் போட்டிருக்காங்க சஞ்சய் கேம் சேஞ்சர்ஸ்க்கு. மறுபடியும் அவங்க டீமை வந்து கம்ஃபர்டபுள் பொசிஷனில் வச்சுருக்காரு இப்போது. ஆனால் அதை விட 5th ஓவர் இதுதான் முக்கியமான ஓவர், மேட்சோட ஓவர் இதுதான். மறுபடியும் உடச்சிருக்காருங்க ஜானு. கட் பண்ணுவார் ஆகாஷ். ஷார்ட் பால் போட்டாருங்க. ஃபர்ஸ்ட் பாலே டபுள். எலைட் வாரியர்ஸ் மேலே கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுது. நல்ல பாலுங்க. ரிவர்ஸ் பார்த்து போட்டிருக்காரு. ஒரு நல்ல டாட் போட்டிருக்காரு. மேலே ஏரில் போயிருக்கு. கேட்சா கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காரு பூபால். ஒரு நல்ல ஓவர் போட்டிருக்காரு. ஒரு ஷார்ட் பால் தான் இருந்தாலும் அது ஸ்ட்ரெயிட் ஷார்ட் பாலாக போட்டிருக்காரு, லெக்கில் போடாமல். அதனால் வந்து அதை மடக்கி அடிக்க முடியல. மேலே ஏரில் போயிருக்கு. ஒரு நல்ல கேட்ச். மேட்ச் முடிய போகுது. கொஞ்சம் டிசிஷன் சொல்லுங்கள் கோலா சிசி. வந்துட்டாங்களா? $25. இன்னும் 9 பால்ல 15 ரன். ஒரு நல்ல ஷாட்டுங்க ஆஃப் சைடில். 6ங்க. ஷார்ட் பாலில் வெளியில் போட்டாருங்க. கையில் இருந்த மேட்சை ஒரு பாலில் கொஞ்சம் ஸ்லிப்பராக மாதிரி விட்டுட்டாருங்க. அவங்க திருப்பி ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எலைட் வாரியர்ஸு. அவங்களோட ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. காற்று சப்போர்ட் பண்ணியிருக்குங்க அந்த ஷாட்டுக்கு. மறுபடியும் அங்கே தாங்க ஆடுறாரு, அவருக்கு தெரியுது. ரெண்டு பால் நல்லா ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்க, 9 பால் 15 இருந்தது. இப்போ 7 பால் 7 வந்திருக்கு. கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணிட்டார் பேட்ஸ்மேன். ஒரு நல்ல பாலுங்க கடைசி பால். 2 பாலில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க அவங்களுக்கு. 2 பால் பண்ண ஒரே ஒரு தப்பால் கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் சொன்னேன், அந்த ஓவர் தான் மேட்ச் ஓவர் சொல்லிட்டு. முக்கியமான ஓவர். ஆறு பால் 7 ரன். சந்தோஷ் போட வந்திருக்காரு. ஒரு லெஃப்ட் பேட்ஸ்மேன் இருக்காருங்க, எலைட் வாரியர்ஸ்க்கு ஸ்ட்ரைக் ஆறாரு. 6 பால் 7 ரன் எடுத்தால் வெற்றி. மேட்ச் ரொம்ப பரபரப்பாக போகுதுங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சே அப்படி தான் போச்சு, 2ஆம் மேட்சும் அதே மாதிரி தான் போகுது.
சூப்பராக போட்டிருக்காங்க சந்தோஷ். ஒரு பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்ணுறாரு பேட்ஸ்மேனு. நல்ல பால் போட்டிருக்காரு சந்தோஷ். அவுட். இதில் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அவரு. எப்படி அடித்தாலும் அது அவுட்டு தான். மேன்கைண்ட் ஆக்ஷன் அது முன்னாடியே சொல்லியாச்சு. ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வேண்டாம். நேற்றுலேருந்து அதே ரூல்ஸ் தான். எப்படி அடித்தாலும் அவுட்டு. ஆல்ரெடி நாங்கள் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதை எப்படி அடித்தாலும் அவுட்டுன்ட்டு காலையிலேருந்து நாங்கள் இங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுலேருந்து அதான் ரூல்ஸ் எல்லாம் மாற்ற முடியாது. நாங்கள் இங்கே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு மேட்சுக்கும் நான் இங்கே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் எப்படி வச்சாலும் அவுட்டுன்னு சொல்லிட்டு. அம்பையர் டிசிஷன் தாங்க அங்கே பேசுங்க. அம்பையர் டிசிஷன் கொடுத்தா அவுட்டு தான். கேப்டன் மட்டும் பேசுங்க. பிளேயர்ஸ்லாம் வெளில வாங்க.
என்னதான் பண்றது அவனை வெங்கடே ஒரே நிமிஷம் வாங்க. நேற்று ஃபுல்லாக மேட்ச் நடந்திருக்கு, இங்கே வாயேன் வெங்கடே.
ஒரு மிஸ்கம்யூனிஷனால இது வந்து கொஞ்சம் தப்பாக போயிருக்கு. பால் டெட் பால் தான். இதுக்கப்புறமா எப்படி அடித்தாலும் அவுட்டு. இந்த ஆக்ஷன் அவுட்டு, ஆக்ஷன்லலாம் கிடையாது. கோலா சிசி வந்துட்டிங்களா? டாஸ் போட வாப்பா, டாஸ் போட டிசிஷனு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுப்பா. நீங்கள் போலிங்க. ஓகே, மேட்ச் முடிஞ்சவொன்னே கொஞ்சம் உள்ளே இருக்கிடுப்பா. டைமில் ஆல்ரெடி டிலே ஆயிடுச்சு. அம்பையர் அது என்னன்னு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. அதை அம்பையர் டிசிஷன் சொல்லுங்க, ஃபைனல் டிசிஷன் சொல்லுங்க. அவுட். கோலா சிசி கொஞ்சம் ஃபீல்டிங்க்கு ரெடி ஆகுங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். கடைசி பந்து. ஐந்து ரன் எடுக்கணும். ஃபீல்டர் செட் பண்றாங்க. பவுலர் ரெடியா இருக்காரு. ஒரு டாட் பாலுங்க. கேம் சேஞ்சர்ஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு நல்ல பிளே.
நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்சு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அடுத்த டீம் கோலாசிசி கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வாங்க. கொஞ்சம் டைம் இல்லை, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க பிரதர்ஸ். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க.